ஞானக்கண் யூடியூப் சேனல் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் சித்த மருத்துவத்தை உருவாக்கியதற்கு நம்ம சித்தர்களே மூல காரணம். அதற்காக தான் வெளியில் விழிப்போய் விளையவாறும் ஒளியில் ஒளிப்பு ஒடுங்கியவாறும் அழியில் அழிப்பு அடங்கியவாறும் அறியும் அவரே சிவசித்தர்லாமே. அந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதாவது முதல்ல சித்த மருத்துவம் அப்படி என்றாலே சித்தம் என்றால் உயிர். அந்த உயிருக்கு வைத்தியம் பார்க்கறது தான் சித்த மருத்துவம். அதனால நாம் என்ன பண்றோம், உயிர் காக்கும் மருத்துவம் சித்த மருத்துவம். அப்போ இந்த சித்த மருத்துவத்தில் நம்ம என்ன செய்யறோம், உணவு தான் மருந்து. இதுக்கு போய் மருந்துன்னா தனியா எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. நாம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் தான் உணவா இருக்கு. இதுல மூளைக்கு ஒரு மருந்து, கிட்னிக்கு ஒரு மருந்து, இதயத்துக்கு ஒரு மருந்து, லிவருக்கு ஒரு மருந்து, கண்ணுக்கு ஒரு மருந்து அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மூல காரணம் எனர்ஜி பத்துல எல்லா நோயும் நமக்கு உருவாகுது. அப்ப எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்திகள் எதில் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு முன்னால நம்முடைய பண்பாடுடைய கலாச்சாரம் முக்கியம். பண்பாடுடைய கலாச்சாரம் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற முறைகள் இருக்கு. அந்த முறைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும். இப்ப சாப்பிட்டு குடிக்கிறது தான் மகா தவறு. சாப்பிட்டு குடிக்கிறது, குளிச்சோடனே போய் சாப்பிட்றது, தலையில ஈரமா இருக்கும் போதே சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ நல்லா தலையை தவட்டிட்டு ஓரளவுக்கு முடி காஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். அது எத்தனை மணிக்குள்ள, ஒரு 8:30க்குள்ள சாப்பிடணும். அது என்ன சாப்பிடலாம், நீராகாரமான உணவு சாப்பிடலாம். இப்ப நீ குழந்தைங்களை எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் பாவம் காலையில அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கஞ்சி ஆயத்தை ஆட்டி பால் எடுத்து அதை கஞ்சியை கெட்டியா வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை சர்க்கரை கலந்து ஊட்டுவாங்க. அந்த குழந்தைங்க நல்லா பலமாவும் புஷ்டியாவும் மூளை வளர்ச்சியா நல்லா வளரும். அந்த குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கு. தாய்ப்பாலுக்கு பல மடங்கு ஈடானது அந்த ராகி பால் கஞ்சி. அப்ப அதை கொடுத்து அந்த குழந்தையெல்லாம் அன்று வளர்த்தினாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இட்லி ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். காலையிலேயே இட்லி ஊட்ட, குழந்தையிலேயே இட்லி ஊட்ட ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன, அந்த குழந்தைக்கு தூக்கம் நல்லா வரும், தண்ணி தான் அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் குழந்தைக்கு சூடு அதிகமாகும். அப்ப சூடு அதிகமாக மலக்கட்டு ஏற்படும். அதனால பல நோய்கள் வருது. அப்ப மூளை சோர்வாகும். சாப்பிட்ற உணவு தான் மூளைக்கு சோர்வுக்கு மூல காரணமே. அப்ப உணவுகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி தான் காலையில கஞ்சி ஆகாரம், மத்தியானம் 12 to 2க்குள்ள நல்ல சாப்பாடு, இரவு நேரத்துல 7 to 8 8:30க்குள்ள சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா நம்ம தூங்கும், அதாவது சாப்பிட்டுட்டோம்னா 1 மணி நேரம் கழிச்சுதான் நம்ம தூக்கத்துக்கு போகணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகணும். சாப்பிட்டோன்னு போய் அப்படியே பெட்டில் படுத்து தூங்குறது, இது மகா தவறுகள். அப்ப நல்லா மூளை செழிப்பா இருக்கணும், மூளை நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா தவறான பழக்க வழக்கங்களை முதல்ல விடணும். அப்பதான் மூளை நல்லா செழிப்பா வளரும். மூளையை மங்கக்கூடிய மருந்துகள் நாம் உணவா எடுத்துக்கும் போது, மூளையை மங்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு என்ன, ஆல்கஹால் யூஸ் பண்றது, தவறான பழக்க வழக்கங்கள், நினைச்ச நேரம் சாப்பிட்றது, இந்த எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா சாப்பிட்றது. இப்ப நீ கடையில் எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா எண்ணெய் பலகாரத்தை ஒரே எண்ணெயில அதே மாவை போட்டு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணெய் எப்ப மாத்துவாங்கன்னு தெரியாது. அப்ப அது எண்ணெய் வெட்டையாகி அந்த வெட்டை சூடு நமக்கு உடல்ல அதிகமாகி ரத்தமெல்லாம் அசுத்த ரத்தமாக மாறக்கூடிய நிலைகள்ல வருது. அப்ப நமக்கு சோர்வு ஏற்படும் போது மூளை மந்தம் ஏற்படுது. இப்ப சுறுசுறுப்புக்கும் மூளை மந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கலாம். காலையில் நல்லா ஆனியன் தோசை நல்லா நீங்க சாப்பிட்டுருங்க. நல்லா ஆனியன் போட்டு நல்லா தோசை நல்லா எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்து பாருங்க, வேலை செய்யறது தண்ணி தாகவும் தூக்கம் தான் அதிகம் வரும். ஏன், அப்ப மூளை சோர்வு அடையுது. அப்ப அந்த உணவு எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி உணவே நம்ம என்ன பண்றோம். அப்போ காலையில நீராகாரமான உணவு எடுத்தா உங்களுக்கு ஆக்டிவா சுறுசுறுப்பாகவும் எல்லா வேலையும் ஓடி ஆடி செய்யலாம். மூளை செழிப்பா இருக்கும். சூடு ஏறாது, மூளை சூடு ஏறாது. ரத்தம் சூடு ஏறினா கிட்னி சூடு ஏறும், கிட்னி சூடு ஏறினா மூளை சூடு ஏறும். இவ்வளவுதான் விஷயமே. அப்போ மூளைக்கு பலம் தரக்கூடியது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நல்ல மூளைக்கு பலம் தரக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள்ல ஆப்பிள் பழம்,
பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம், நல்லா செழிப்பாக தரக்கூடிய பழங்கள். அப்போ ஆப்பிள் பழம், திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், இதெல்லாம் நல்லா மூளைக்கு செழிப்பாக நல்லா சுறுசுறுப்பை தரக்கூடியது. அப்போ அதே போல் இன்னொன்று என்ன செய்கிறோம், இப்போ நாம் மூளைக்காக வேண்டி அமுக்கரா பொடி ஒரு 250 கிராம் போட்டுக்கலாம். ஐயா நீங்க கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, நான் கீழே பக்கறத கட் பண்ணிக்கிறேன், பார்த்துட்டே பேசுவோம். மஞ்சள் பொடி 10 கிராம், நெல்லிக்காய் பொடி 25 கிராம், வால்மிளகு 25 கிராம், வால்நட்டு 25 கிராம், முந்திரி 25 கிராம், ராகி பவுடர் 1/2 கிலோ, அதே போல அமுக்கரா 250 கிராம். அது கூட இதெல்லாம் பூரா சுத்தம் பண்ணி முறையா வறுத்து இதை அமுக்கரங்களை ஒன்றை மட்டும் பாலில் வேவிச்சிடணும். இல்லைன்னா பொடியா வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து, தமிழ் மருந்து கடையில் நமக்கு அந்த பொருளெல்லாம் விற்கும். அதை பவுடராக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கலந்துக்கலாம். மற்றதெல்லாம் நீங்கள் வாங்கி எல்லாம் ஒருப்பாக வறுத்து பொடி பண்ணி ராகி மால்ட்டோட கலந்து நீங்கள் இதை வச்சுட்டு இதை காலையில் பாலே ஒரு மூளைக்கு பலம்தான், பால் ஒரு மூளைக்கு பலம்தான். அதே போல இந்த பவுடர்லாம் 1 ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து இதை சாப்பிட்டோம்னா மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். ஞாபக மறதி இருக்குது, மூளைக்கு பலமாக மூலிகை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது நமக்கு தேவை வல்லார மூலிகை, மூளைக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. நீர் பிரமி கொண்டு வணக்கி சாப்பிட்டா போதுங்க. வணக்கி சாப்பிட்டோம்னா கொடுத்துருந்தோம்னால நீர் பிரமியில உங்களுக்கு யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வரும், பார்த்துக்கலாம். நீர் பிரமினா என்ன மூலிகைன்ட்டு அது எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய மூலிகை தான். அதனால அந்த நீர் பிரமியை கொண்டு நீங்க நல்லா நெய் விட்டு வணக்கணும். எண்ணெய் மட்டும் விடக்கூடாது. வெங்காயம், சீரகம், மிளகெல்லாம் போட்டு நல்லா நெய் விட்டு வதக்கி தக்காளி பழம் போட்டு கொடுத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், நினைவாற்றல் நல்லா இருக்கும், மூளை திறன் பெறும், அறிவாற்றல் நல்லா விருத்தி அடையும். அத்தனையும் அது கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து அது. அதே போல மூளை வளர்ச்சிக்கு குன்றதுக்கு காரணமே மூலாதார சூடு தான், அதாவது பெருங்குடல் சூடு. அதனாலதான் மூளை வளர்ச்சி குன்றியதான் மாறுது. அப்புறம் முழுக்க ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மூளைக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணம் செல்போன். குழந்தைங்க அதிகமா யூஸ் பண்றது, ஆண்கள் அதிகமா எந்நேரம் பார்த்தா அந்த செல்போனிலே இருக்கிறது, என்ன அதிலே ஊன்றி போய் இருக்கிறதுனால அந்த மூளை வளர்ச்சி குழந்தைகள்லாம் கை நடுக்கமும் கை கால் உதறுதல் இது போன்ற நிலைகள், தலை நடுக்கம், இதெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த குழந்தை கையில செல்போனை கொடுத்து எந்நேரம் பார்த்தா அந்த குழந்தை செல்போன் இல்லாமல் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் இருக்காது. அப்ப அந்த குழந்தைக்கு மூளை எப்படி வளர்ச்சி அடையும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப முதல்ல செல்போனை குழந்தைங்க கையில கொடுக்கறது தவிர்த்துடணும். ஏன்னா ஒரு முக்கியமான நல்ல விஷயத்துக்கு செல்போனை யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா பொருளையுமே. அப்ப நல்ல விஷயத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்றது சிறப்பானது. அதனால நம்ம இந்த மாதிரி மூலாதார சூட்டை குறைச்சி நம்ம சரி பண்ணுவோம். அதுக்கு சீரக லேகியமும் சிறப்பானது. அதை சாப்பிட்டு நம்ம மூளை திறன் பெற்று உடல் நலம் நலவரம் பெறுவோம். எல்லா நலமும் எல்லா வளம் பெற்று வாழ்வோம்.